റബ്ബനെ വീട്ടിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, ആരോഗ്യത്തിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, ആയുസ്സിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, ഈമാനിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, കടക്കാരാക്കല്ലേ അല്ലാഹ്, ദാരിദ്ര്യം. أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا تولى العبد المسلم أو مؤمن فغسل وجهه خرج من وجهه كل خطيئة نظر إليها بعينيه مع الماء أو مع آخر قدر الماء فإذا غسل يديه خرج من يده كل خطيئة كان بطشتها يده مع الماء أو مع آخر قدر الماء إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم. சகோதரர்களே, பெரியவர்கள், இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் ஒது செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னலாம் கிடைக்குது. நாம் ஒது செய்தோம், கைகால் முகங்களை கழுவுகின்றோம், தூய்மையான முறையில் கழுவ வேண்டும். ஒரு பாகங்கள் கூட, ஒரு ரோமத்தின் அளவு கூட விட்டுவிடக் கூடாது. அப்படி விட்டுவிட்டால் ஒது கூடாமல் ஆனால் எந்த ஒரு செயலும் கூடாமல் ஆகிவிடும் என்பதை நேற்று நாம் பார்த்தோம். இன்றுள்ள பாடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு முஃமின் இறை நம்பிக்கை கொண்ட அடியார் அந்த தூய்மை என்று சொல்லக்கூடிய ஒதுவை செய்யும் போது முகத்தை கழுவினால் கண்களால் பார்க்க செய்த பாவங்கள் அனைத்தும் முகம் கழுவிய நீரில் அல்லது நீரின் கடைசி துளியுடன் முகத்தில் இருந்து வெளியேறுகின்றது. ஆனால் கைகளை கழுவும் போது கைகளால் பற்றி செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி துளியுடன் வெளியேறுகின்றது. அவர் கால்களை கழுவும் பொழுது கால்களால் நடந்து செய்த பாவங்கள் அனைத்தும் நீரோடு அல்லது நீரின் கடைசி துளியோடு வெளியேறுகின்றது. இறுதியில் அவர் பாவங்களில் இருந்து தூய்மை அடைந்தவராக செல்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய உதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பது மட்டுமல்ல, இவன் செய்யக்கூடிய உதுவின் மூலமாக முன்னாடியே சொல்லியிருக்கோம், உது செய்யக்கூடிய சமயங்களில் பேசாமல் செய்வது, பிஸ்மில்லாஹில் அலீம் அலா குல்லி தீன் இஸ்லாம் எனக்கூடிய ஆவுது பிஸ்மியுடன் இந்த துஆவை சொல்லி ஆரம்பிப்பது. ஒது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒது செய்ய ஆரம்பிக்கிற கையை கழுவுறோம்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹில் அலீம் அலா குல்லி தீன் இஸ்லாம் என்பதாக சொல்லி கையை கழுவ ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு முறையிலும் கையை கழுவும் பொழுதும், நாசிற்கு தண்ணீர் செலுத்தும் பொழுது, வாயு கொப்பளிக்கும் பொழுது ஆவுது பிஸ்மியை சொல்லியவனாக செய்கின்றான். இவன் சரியான முறையில் செய்கின்றான் என்றால் இவனுடைய பாவங்கள், சிறிய பாவங்கள் கண்களினால், இன்னைக்கு கண்ணால எந்த ஒரு பாவம் செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாதாரண போஸ்ட் போதும், அதில் இருக்கக்கூடிய அந்த மாறி போஸ்டுகள் இருக்கக்கூடியதை பார்த்தாலே போதும் நம்மளுடைய ஈமானே போகும் அளவிற்கு இருக்குது. அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் நம்மை மீறி நடக்கக்கூடியது. எங்களுடைய காலகட்டம் அப்படியா? இந்த காலகட்டம் செல்போனை எடுத்து தொடர்ந்து நெட்டுக்குள்ள போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்க அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற பேர்ல ஏதோ வந்துருக்கு. இப்ப இதெல்லாம் தங்களை அறியாமல் வரக்கூடிய பாவங்கள், பாவத்தின் பக்கம் இழுக்கக்கூடியதுகள்.
இந்த பாவங்கள் சிறு பாவங்கள் எல்லாம் இருக்கிறது. சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த முகத்தை கழுவுவதன் மூலியமாக நாம் கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணால் கண்ட இத்தனை பாவங்களையும் சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த தண்ணீருடன் ஓடச் செய்கின்றான். அதே போன்று ஒரு மனிதன் கையால் கழுவுகின்றான், கை கழுவுகின்றான் என்றால் கையினால் இவன் எத்தனை தவறான விஷயங்களில் ஏதாவது பிடிக்கப்பட்டிருந்தான். வட்டியுடைய காசு வருது தெரியாது, இவர் வாங்கி இது கொடுத்துருவாரு, இதை கொண்டு போய் கொடுத்துருங்க, நீங்க அங்கதானே போறீங்க, இதை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவாரு. ஆனா கடைசி என்ன ஆகி போச்சு, அது இன்ட்ரெஸ்டுக்காண்டி கேட்டிருந்தாங்க. அங்க கடைசியில் அவர் வாங்கணும்னு சொல்லுவாரு, நல்ல வேலைக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, நான் போய் வாங்கலாம் நினைச்சேன், அந்த பணம் இதுக்காண்டி உள்ளது அப்படின்னு. அப்ப இதுக்கு நாம ஒரு துணையாக ஆகிவிட்டோம், தெரியாமலேயே, நம்மளே தெரியாம. இதுபோல ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்திருக்கும். இப்படி நடக்கக்கூடிய சமயங்களில் இந்த சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த ஒருவருடைய நீரில் இருந்தே இவன் கழுவக்கூடிய சமயங்களில் அந்த நீருடனோ அல்லது அதனுடைய கடைசி சொட்டு தண்ணீருடனோ பாவங்கள் கழிகின்றது. கால்கள் கழுவக்கூடிய சமயங்களும் அதை ஏதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பிரித்து பிரித்து ஒவ்வொன்றாக சொல்றாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு ஹதீஸ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு அது போல இவங்க ஒது செய்ய போனாங்க, ஒது செஞ்சுட்டு வந்தாங்க. தங்களுடைய சீடர்களில் ஒருவர் உடனே கேட்டாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, நீங்க செஞ்ச ஒது செஞ்சுட்டு வந்து இந்த தண்ணீர் என் மேல் விழுந்தது, உங்களுடைய ஒது செஞ்ச தண்ணீர் இருந்துச்சு, இந்த தண்ணீர் நஜீஸா நஜீஸ் இல்லையா அவங்க கேட்டாங்க. ஏன் கடைசி சொட்டும் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, தண்ணீர் ஒண்ணா அல்லது கடைசி சொட்டுணும். இப்ப உங்க பாவம் தான் என் மேல விழுந்துருச்சு, இப்ப இது நஜீஸா நஜீஸ் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை என்பது மறுபடியும் சொல்லிட்டா அந்த தண்ணீருடைய உதச்சி இந்த தண்ணி பட்டுச்சுன்னா அது நஜீஸுங்கதான் இல்லை. ஆனால் தக்வாவின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயங்களில் பாவத்தை கழுவக்கூடியது கழுவி விழுந்தது, இது நஜீஸ் தான் அப்படின்னா. பேணுதலுடைய அடிப்படைகள் ஒருவருடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை நாம் அந்த அளவுக்கு பேணுதலாக செய்யக்கூடிய சமயங்களில் அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்குரிய தங்களுடைய அடியார்களுக்கு எப்படி வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இதிலிருந்து காட்டுகின்றான். முஹம்மது அப்துல்லாஹ் அல் முஜம்மில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூறுறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அப்போது அவர்கள் தமது முகத்தை முழுமையாக கழுவினார்கள். பிறகு தமது வலதுகரத்தை புஜம் வரை கழுவினார்கள். பிறகு இடதுகரத்தை புஜம் வரை கழுவினார்கள். பிறகு ஈர கைகளால் தமது தலையை தடவி மசாஜ் செய்தார்கள். பிறகு வலது காலை கணைக்கால் வரை கழுவினார்கள். பிறகு இடது காலையும் அவ்வாறே கணைக்கால் வரை கழுவினார்கள். பின்னர் இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூய்மை செய்வதை ஒது செய்வதை நான் பார்த்தேன் என்று கூறினார்கள். இவங்க எங்க வரை கழுவிருக்காங்க? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒது செய்யக்கூடிய மனிதர் பரலான உறுப்புகளுடைய அளவு என்பது ஒரு அளவு, முழங்கை மொட்டி வரை தான் கழுவுறது. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த புஜ வரைய மேல வரை கழுவுறாங்க. சேர்த்து கிரண்டைக்கால் வரையும் கழுவுறது, காலில் வந்து பல்லு, அதுக்கு மேலாக கண் என்று சொல்வது இந்த சதை பகுதி இருக்கிற காலுடைய சதை போது அந்த வரை மேல வரை ஏறும். மொட்டைக்கும் கணுக்காலுக்கும் நடுவில் இதுவரை கழுவுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி இதுவரை கழுவுவதை நான் கண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நாளை மஹ்ஷரில் யார் ஒருவருடைய இடங்களை விட அதிகமான இடங்களை மேலேற்றி கழுவுகின்றார்களோ
அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இங்கே ஒரு கிரீடத்தை பிரகாசத்தை ஏற்படுத்தி வைக்கின்றான். இதன் மூலியமாக இவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்றாக சொன்னார். இந்த ஒது செய்த இடங்கள்லாம் பரவான அளவிற்கு நாம் ஒது செய்கின்றோம். அதை விட மேலாக ஏறக்கூடிய சமயங்களில் அல்லாஹு தஆலா அந்த அளவிற்கு பிரகாசத்தை ஏற்படுத்தி வைக்கின்றான். வல்லல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக ஆக்கி தந்தருவானாக. நாளை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அங்கே பிரகாசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சந்ததியர்களும் நம்முடைய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் வல்லல்லாஹ் ஆக்கி தந்தருவானாக. வாக்கர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.